Welcome to Max நேரம். Hello students, 11th standard Max, chapter 10, exercise 10.4ல 11th question பார்க்கலாம். Tan inverse of 6x by 1 minus 9x square question கொடுத்துருக்காங்க. Solution பார்ப்போம். Tan inverse, இப்போ இங்கேயும் நம்மளுக்கு 9 இருக்கு. இப்போ இதுவும் கொஞ்சம் நம்ம ஒரே நம்பரா ஆக்கி பண்ணா நம்மளுக்கு அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நம்ம முதல்ல யோசிக்கணும். இப்போ 6 2 3s நம்ம பிரிக்கலாம். 1 மைனஸ் 9 வந்து எப்படி இருக்கலாம், 3x த ஹோல் ஸ்கொயர், 9x ஸ்கொயரை 3x த ஹோல் ஸ்கொயராக பிரிச்சிருக்கோம். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, இது 2 தீட்டா, அதாவது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூவும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா 3xை வந்து நம்ம tan தீட்டா எடுத்துக்கலாம். 3x equal to tan theta எடுத்தீங்கன்னா theta equal to என்ன எழுதலாம், tan inverse of 3x. இது வந்து நம்ம லாஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதனால நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது y equal to tan inverse 2 இன்ட்டு தானே சொல்லியிருக்கேன். அப்போ 2 இன்ட்டுன்னு சொல்லும்போது 2 tan theta, அந்த x வேல்யூ 3x வேல்யூ tan theta எடுத்துக்கோல, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta, அதாவது இங்கே 3x ஸ்கொயர்னா அப்போ என்ன ஆகும், 3xக்கு என்ன எடுத்துக்கோம், tan theta எடுத்துக்கோன்னா அப்போது 3x ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது tan ஸ்கொயர் theta. இப்போ இந்த சம்மை நம்ம இது மாதிரி கொண்டு வந்துக்கோம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கே தெரியும் ஃபார்முலா வந்து 2 tan theta பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் thetaக்கு என்ன ஃபார்முலானா tan 2 thetaன்றது ஃபார்முலா. 2 tan theta பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் thetaக்கு ஃபார்முலா என்னென்னா tan 2 thetaன்றது ஃபார்முலா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு tan இன்வெர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, y equal to 2 theta, y equal to 2 theta. இப்போ ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணா, இப்போ y equal to நம்மளுக்கு 2 thetaன்னு வந்துச்சு. ஓகே, இப்போது y equal to 2 theta. ஓகே, கரெக்ட் தான். ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கினேன். theta equal to tan inverse of 3x நம்மளுக்கு தெரியும், அந்த வேல்யூ எத்துமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு theta இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது முடியாது. ஓகேவா? என்ன வேரியபிளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமோ அப்போ அந்த வேரியபிள் கொண்டு வரணும். அதனால தான் நம்ம theta equal to tan inverse of 3xன்னு ஃபஸ்ட்டே x equal, அதாவது 3x equal to tan theta இருக்கும்போது theta equal to என்ன எடுத்துக்கலாம், tan inverse of 3xன்னு எடுத்துக்க சொன்னாலும் அதை எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறீங்கன்னா y equal to 2 tan inverse of 3x, இதை தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. புரியுதாமா எல்லாருக்கும்? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. dy by dx equal to 2 by 1 plus 3x of the whole square into d by dx of, அதாவது இப்போ tan inverse of 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1 by 1 plus x ஸ்கொயர். ஆனால் இங்கே x வந்து நம்மளுக்கு 3xன்னு இருக்குது, அதனால் 3x தான் ஹோல் ஸ்கொயர் போட்டோம், ஃபார்முலா போட்டாச்சு. இப்போது நீங்கள் tan இன்வெர்ஸை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு செயின் ரூல் யூஸ் பண்ணி இங்கே x வேல்யூ இருக்குல்ல, அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ண 1 டிஃப்ரென்ஸ் பண்ண தேவையில்லை. அது பண்ணாலும் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் ஆனால் 0 ப்ளஸ்னாலும் அதை விட்டுருங்க. இது என்னாகும், 3x ஸ்கொயர் இருக்குல்ல, 3x ஸ்கொயர் பண்ணக்கூடாது, நம்ம இங்கே 3x மட்டும் தான் எடுத்துக்கோ, இது வந்து ஃபார்முலாவில் வர்றது. அப்போ 3x அகைன் டிஃப்ரென்ஸ் பண்ணும். புரியுதாம்மா? இது உங்களுக்கு அது டவுட் இருந்தால் அது பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன். 1 by 1 plus 3x தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இது வந்து ஃபார்முலா, அதாவது இங்கே போடுறேன் பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன ஃபார்முலானா 1 by 1 plus x ஸ்கொயர், அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது இங்கே எக்ஸ்ன்னு கொள்ள 3x, அதை டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போது ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், dy by dx ஈக்குவல் டு 2 by 1 ப்ளஸ் இது என்ன திருப்பி ஆகே 9x ஸ்கொயர் ஆகிக்கலாமா. 3xை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 1 தான் வரும். ஓகேவா? அப்போது 2 into 3 6. therefore ஃபைனல் ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு, dy by dx ஈக்குவல் டு 6 by 1 plus 9x ஸ்கொயர். புரியுதாமா? 6 by 1 plus 9x ஸ்கொயர், அவ்வளோதான். வெரி சிம்பிள்மா.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய சம்ஸ் போடுறதுனால டக்கு டக்கு டக்குன்னு இதை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஃபார்முலாஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.